ஸ்டாலின் அடித்தார் சொல்லி அதிர்ந்தது டெல்லி. வெளுத்து கட்டிய முதல்வர், வெலவெலத்து கை கட்டிய பிரதமர். இதெல்லாம் ஒரு பொழப்பா? என்னடா சொம்பு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சொம்பு மாதிரியா இருக்கு, அண்டா மாதிரி ட்ரை பண்ணா ஆனா வரல போல. சரி, ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி போயிருக்காரு. அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத இந்த ஷோல பார்த்துருவோம். சாட்டை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அரசியல் அஞ்சல் பெட்டி. முதல் அஞ்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி போயிருக்காரு. டெல்லி போயிட்டு பாரத தாயின் புதல்வன் ஐயா மோடி அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு. சந்திச்சுட்டு வந்து ஐயா பேட்டி கொடுக்குறாப்புல. பேட்டி கொடுக்கும்போது எப்பவுமே 15 நிமிடம் தான் ஒதுக்கப்படும், இந்த முறை வந்து 45 நிமிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. சந்திப்பு வந்து மகிழ்ச்சியா இருந்துச்சு, ஆனா பயனுள்ளதா மாற்ற வேண்டியது ஐயா மோடி அவர்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு. அதுல வந்து நான் 3 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு நலன் சார்ந்து நான் வச்சிருக்கேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுல முதல் கோரிக்கையா என்ன வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இந்த சென்னை மெட்ரோ திட்டம் தான். ஆமா, அந்த சென்னை மெட்ரோ திட்டத்துல எப்படி முதல் கட்டமா வந்து மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து அதுல செயல்பட்டதோ, அதே மாதிரி இரண்டாம் கட்டத்தையும் நம்ம வந்து அதே மாதிரி சேர்ந்து செயல்படணும். மாநில அரசும் ஒன்றிய அரசும் இந்த மெட்ரோ திட்டத்தின் கீழ் வந்து நம்ம சேர்ந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு கொடுங்க எங்களுக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்காரு. இரண்டாவது கோரிக்கையா என்ன வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் வந்து நிதி கொடுக்கல, இந்த ஆண்டு நிதியை கொடுக்கல. அது 2152 கோடி வந்து பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலியுறுத்தலா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, 3வது அம்ச கோரிக்கை என்ன வச்சிருக்காருன்னா, தொடர் கதையா இருக்கும் மீனவர் பிரச்சனை, தமிழ்நாட்டோட மீனவர் பிரச்சனை வந்து தீர்த்து வைக்கணும். இலங்கை அரசோட பேசி இந்த பிரச்சனை வந்து தீர்வு காணுங்க. கடந்த வாரத்துல கூட மீனவர்கள் போனாங்க, அப்ப மொட்டையடித்து அனுப்புனாங்க. நேற்று 2 தினங்களுக்கு முன்னாடி வலையை அறுத்து இலங்கை கடற்படை வந்து அட்டகாசம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்கணும், நீங்க வந்து பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி 3வது கோரிக்கையாவும் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பயணம் வந்து மகிழ்ச்சிகரமா இருக்குது, சந்திப்பு வந்து பயனுள்ளதா மாற்ற வேண்டியது பிரதமர் அவர்களோட கையில இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, சோனியா காந்தி அவர்களையும் போய் சந்திச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஐயா வந்து மீனவர் பிரச்சனையை வந்து அங்க போய் சொல்றாருங்க. யார்கிட்ட? பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு. பிரதமர் மோடியின் கீழே வந்து இங்க ஒருத்தர் இருந்தார், அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தேர்தல் பிரச்சார மேடைகள்ல நீங்க வந்து பிரதமர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இலங்கையில போய் அந்த எல்லைகள்ல நீங்க மீன் பிடிங்க. இலங்கை எல்லை மட்டும் இல்ல, இந்திய பெருங்கடல் வந்து சுதந்திரமா மீன் பிடிக்கலாம் நீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அங்க நீங்க மீன் பிடிக்க போகும்போது அந்த படகுல வந்து பிரதமர் அவர்கள் இருப்பாரு, பயப்படாத போங்க, உங்களுடைய படகுல நம்ம பாரத தாயின் புதல்வர் இருப்பார் அந்த படகுல அப்படின்னு சொல்லி பாதுகாப்பா இருக்கும், உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, அவர் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சுதந்திரமா மீன் பிடிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. இன்ன வரைக்கும் வந்து இப்ப வரைக்கும் 150 மீனவர்களை கைது பண்ணி, அதாவது தேர்தல் முடிந்த பின்பு கைது பண்ணி 150க்கு மேற்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் கைப்பற்றி அவங்கள மொட்டையடிச்சு அவங்கள தமிழ்நாட்டுக்கு அமுச்சு விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய மீன் பிடிக்கிற அந்த வலைகள் எல்லாம் கிழிச்சு நாசம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த அளவுக்கு செஞ்சவங்கள மீண்டும் வந்து பிரதமரை சந்திச்சு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை வைக்கிறது இது ஒரு வேடிக்கையா தான் இருக்கு. அடுத்த அஞ்சல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய மாபெரும் மாநாடு ஒன்று அக்டோபர் 27ஆம் தேதி வந்து போடுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது காவல்துறை வந்து அனுமதியும் கொடுத்துருக்காங்க. அனுமதியில் வந்து 17 நிபந்தனைகளோட அந்த அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கு. செப்டம்பர் 23 வந்து அந்த மாநாடு நடக்க இருந்துச்சு. விக்கிரவாண்டி கிட்ட வந்து வீசாலைங்கிற இடத்துல வந்து இடம்லாம் பார்த்துருந்தாங்க, அது அப்படியே தள்ளி போச்சு. இப்போ அக்டோபர் 27 வந்து மாநாடு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த இடம் வந்து இப்போ அந்த விக்கிரவாண்டி கிட்ட இருக்கிற வீசாலை தான் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. 17 நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த விதத்திலையும் வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக வந்து பேனர்கள் எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக எந்த வகையான இதையும் செயல்படுங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வந்து பாதுகாப்பாக வந்து போறதுக்கு இன்னொரு பாதையை வந்து நீங்க தயார் பண்ணி வைக்கணும். நம்ம விஐபிகள் வந்து போற பாதைகள் வந்து வேற விதமா இருக்கணும், அதுல வந்து எந்த ஒரு இடையூறும் மறியலும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநாடு நடக்கும் பக்கத்துல வந்து தீயணைப்புத்துறை வாகனமும் ஆம்புலன்ஸும் வந்து நிறுத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க மாநாட்டுக்கு வரவங்களுக்கு வந்து கழிவறை இருக்குதா, உணவகம் இருக்குதா, அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்களா அப்படின்ற நிபந்தனைகளையும் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க இந்த மாநாட்டுக்கு வரவங்க வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு நிபந்தனை வச்சிருக்கு. என்ன வச்சிருக்காங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு வரவங்க எல்லாருமே வந்து கரவேட்டி கட்டி வரணும். கரவேட்டி? ஆமா, கரவேட்டி கட்டிட்டு வரணும். அப்பனா இவங்களும் கரவேட்டி கட்டின ஒரு கழகமா?
கரை வெட்டி கட்டின அரசியல்வாதி. சரி சரி. ஏன்னா நம்ம எல்லாம் புரட்சியாளர்களை தான் பார்த்துருக்கோம், புதுசா வரவங்கள. இவங்க அரசியல்வாதியா வராங்க வரும்பொழுது, ஏன்னா எம்ஜிஆர் தானே, அதனால வராங்க. அது மட்டும் இல்ல, இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய இன்னொரு முக்கிய அம்சம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த மாநாட்டுக்கு வரவங்க யாருமே வந்து மது அருந்திட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவரே. இது ஒரு நல்ல நிபந்தனை. சில பேர் மாநாட்டுக்கு வந்து மது பாட்டில் கொடுத்து 200 ரூபா கொடுத்து கோழி குவார்டர் பிரியாணிலாம் கொடுத்து கூப்பிடுவாங்க. இது ஒரு புது முயற்சி. அப்புறம் புஷி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2026 வந்து முதல்வராக போது நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான், தமிழ்நாட்டுக்கு தளபதினு ஒருத்தர் வந்து அவர் வந்து விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்தோம் நம்ம உடன்பரப்பர்கள் ஆகா மீண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி நீங்க தளபதியா இல்ல நாங்க தளபதியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டாங்க. பிரதமர் மோடி சக்தி வாய்ந்தவர் தான், ஆனா அவனுக்கு கடவுள்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி டெல்லியோட முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் சொல்லியிருந்தாரு. அவர் சிறை விட்டுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட்ல ஒன்று பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாருன்னா, என் பக்கம் நியாயம் இருக்கு, நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு, நீங்க என் மேல வந்து அடக்குமுறை பண்றீங்க, அந்த அடக்குமுறையை வந்து நான் ஒரு நாள் உடைப்பேன், நான் வந்து 100 கெஜ்ரிவாலா வந்து வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஒரு பயங்கரமா மாசா என்ட்ரி கொடுத்து பேசியிருந்தாரு. ஆனா அது இப்பதான் உண்மையாவே அது நமக்கு தெரியுது, ஒருவேளை அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ராஜினாமா முடிச்சுட்டு முதல் முறையா வந்து டெல்லியோட சட்டப்பேரவையில வந்து கால் பதிச்சிருக்காரு. கால் பதிச்ச உடனே பிரதமர் வந்து ஒன்னும் கடவுள் கிடையாது, சக்தி வாய்ந்தவர் தான், கடவுள் வந்து எங்க பக்கம் இருக்கிறாரு, கடவுள் யார் என்று எங்களுக்கு தெரியும், நீங்க வேணா சிறைக்கு 2 பேரை வந்து அனுப்பிச்சு விடுங்க, உங்க கட்சியில இருந்து முக்கியமான 2 பேர் இருக்கீங்களா அவங்களை அனுப்பி வைங்க, அதுக்கப்புறம் கட்சியே இருக்காது, உடஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பேசுறாரு, சட்டசபையில நான் வந்து அமர்ந்து இருப்பது என்னோட எதிர்கட்சி நண்பர்களுக்கு எல்லாம் சோகத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அந்த ராஜினாமா பண்ணிட்டு அவங்க புது முதல்வர் வந்து பதவியேற்ற பின்பு முதல் முறைவா சட்டசபையில் வந்து பேசியிருக்காப்புல. இத்தனை நாட்கள் வந்து முதல் வரிசையில் இருந்த அவர் வந்து 41வது வரிசை இருக்கையில் வந்து அமர்ந்து கெஜ்ரிவால் அவர்கள் வந்து உரையாற்றிருக்காரு. இந்த உரை வந்து ஒரு சிறப்புமிக்க உரையா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா மோடி அவர்களை வந்து விமர்சித்து ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு கெஜ்ரிவால் அவர்கள் வந்து. இப்போ வந்து அவர் அங்கே முன்னாள் முதல்வர் மட்டுமே, முதல்வர் கிடையாது, அவர் வந்து இப்போ ஒரு எம்எல்ஏவா அங்கே வந்து இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, கெஜ்ரிவால் வந்து உண்மையும் நேர்மையானவன், எனக்கு வந்து மக்கள் வந்து வாக்களிக்கட்டும் வாக்களிக்காமல் போகட்டும், நான் அடுத்த தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் வாக்களித்து என்னை ஜெயிக்க வச்சா நான் உண்மையானவன் நிரூபிப்பேன், இல்லாட்ட நான் எனக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டாம், நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி குற்றவாளியாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. கடைசி அஞ்சல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசுக்கு கீழே நடக்கிற இந்த டாஸ்மார்க் கடையில் உள்ள மதுபானங்களுக்கு வந்து டாஸ்மார்க் நிறுவனம் இன்சூரன்ஸ் செஞ்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் 1500 பண்ணியிருக்காங்க இல்லைங்க, 23,000 கோடி ரூபாய் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை மற்றும் சென்னை சுற்றி உள்ள கிடங்குகளில் வந்து 23,000 கோடி ரூபாய் உள்ள மதிப்பிலான மதுபானங்கள் வந்து இருக்குது. அதுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது, மழையினாலேயோ வெள்ளத்தினாலேயோ எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது. நம்ம டிசம்பர் அப்படியே நெருக்கி வந்துட்டோம், மழை பெய்யும் வெள்ளம் வரும், அதனால எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது. தீகி பிடிச்சா மட்டுமா இல்ல, தீபாவளியும் வருது, 500 கோடி அப்புறம் லாபம் எடுக்கணும்ல, அது எடுக்கலாங்க. அதுக்கு தான் இந்த இன்சூரன்ஸ் போல இருக்கும் போல. அது மட்டும் இல்லாமல் இந்த தீகி பிடிச்சா ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது, நம்ம குழந்தை போல வந்து நம்ம அந்த பாட்டெல்லாம் பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து நம்ம வெளியூருக்குலாம் வந்து அனுப்பி வைக்கிறோம், கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறோம், அரியலூருக்கு அனுப்புகிறோம், திருச்சிக்கு அனுப்புகிறோம், மதுரைக்கு அனுப்புகிறோம், ஏன் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா ஊருக்கு அனுப்புகிறோம். போகிற வழியில் ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னா கூட பாட்டில் வந்து உடஞ்சு போயிடும். அதனால அப்படி உடஞ்சு போயிட்டா நஷ்டம் யாருக்கு? தமிழ்நாடு அரசுக்கு தானே. அதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு வந்து 23,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த மதுபானங்கள் எல்லாத்துக்குமே வந்து காப்பீட்டு எடுத்திருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த அக்டோபரோட இதற்கு முன்னாடி வந்து காலங்காலமாக வந்து அந்த மதுபானங்களுக்கு காப்பீட்டு எடுக்கிற முறை வந்து இருந்திருக்கு. இந்த அக்டோபரோட அந்த பழைய காப்பீடு வந்து முடிவடைகிறது. மீண்டும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதை தொடர்ந்து இருக்கு. ஓகே, இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போடுற அந்த தமிழ்நாடு அரசு இந்த விவசாயி வந்து ஒரு பயிரை விளைய வச்சு அறுவடை செஞ்சு நாத்து நட்டு இவ்வளவு ப்ராசஸ் முடிச்சு அவன் ஏற்றுமதி செஞ்சு தமிழ்நாடு அரசு கையில கொடுத்தா, குடோன்ல போய் கொள்முதல் நிலையத்துல கொடுத்தோம்னா அங்க என்ன நடக்குன்னா, என்ன நடக்குது? அவங்க வந்து அதை பாதுகாக்கிறாங்களா, ஒரு கிடங்கு வச்சு காப்பாத்துறாங்களா அப்படின்னு சொன்னா எந்த இன்சூரன்ஸும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது அந்த நெல்லுக்கு. ஆனா மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கியா, அந்த நெல் மூட்டையெல்லாம் அப்படியே தண்ணியில மிதக்குது. தண்ணியில மிதந்து திரும்பவும் வந்து விவசாயம் எல்லாம் நட்டு விளைய வைக்க வேணாம், அது ஆட்டோமேட்டிக்கா இருந்தே வளர்ந்துரும். அதனால வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து இது முக்கியமா அது முக்கியமானு கேட்டா தெரியல. டாஸ்மார்க் தான் முக்கியம். நீங்க தீபாவளிக்கு 500 கோடி கொடுப்பீங்களா, பொங்கலுக்கு 500 கோடி கொடுப்பீங்களா? விவசாயிகள் கொடுக்க முடியுமா உங்களால? முடியாது. வருஷத்துக்கு 48,000 கோடி லாபம் கொடுக்க முடியுமா? ஏன்னா இந்த நிறுவனம் கொடுக்கும் 48,000 கோடி வருடத்துக்கு வந்து லாபம் கொடுக்குற டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு பாட்டில்களை பாதுகாக்க தெரிஞ்ச நம்மளுடைய அரசுக்கு நெல் மூட்டைகளை பாதுகாக்க தெரியலன்னு சொல்லி மக்கள் வந்து ரொம்ப கவலைக்கிறோம் வந்து பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இன்னும் வந்து டாஸ்மார்க் நிறுவனத்தை வந்து தோண்டு கிடக்குது, அதை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆளு வெளில வந்துட்டாரு. 500 கோடி செலவு பண்றதே உங்களுக்கு தோண்டு கிடக்குது. ஆமா, அவர்
நைட்டா? ஆமா, நேத்து நைட்டு தான் ஐயா வந்து வெளியாயிருக்காரு. ஆமா. பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வித்தீங்க, இப்ப பாட்டிலுக்கு மேல எவ்வளவு விற்க போறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஐயா வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து சில பேர் வந்து சில பட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. தியாகி, தியாக செம்பல், சிறை பறவை அண்ணன் அவர்கள் வந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆமா, அண்ணன் தியாகி தாங்க. ஆமா, தியாகி தான். அப்ப கக்கன், காமராஜர், வஉசி, பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், காந்தி, ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், இவங்கெல்லாம் வந்து யாருன்னு தெரியல. அவங்கெல்லாம் தியாகி. ஆமா, அவங்க வரும்பொழுது அப்படியே வெடி என்ன, ஸ்வீட் என்ன, பிரியாணி, 1000 காரு அங்க புழல் சிறையில இருந்து கிளம்பி நேரா ஐயாவோட நினைவிடத்துல போய் மாலை மரியாதைகள் செஞ்சு, அப்புறம் காலையில கூட ஒரு எம்பி போய் அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபூதி பொட்டலாம் கொடுத்துட்டு வந்து ஐயா வந்து பார்த்துருக்காங்க. ஐயா வந்து வந்ததோடனே அடுத்து அரசியல் மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாளைக்கு பாருங்க அடுத்து துணை முதல்வர் யாரும் தெரியும், அடுத்து அமைச்சரவை யாரும் தெரியும் அப்படின்னு சொல்லி தகவல்லாம் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கு. மாற்றம் இருக்கும், ஆனா ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்கள் வந்து வெளியே வந்துட்டாங்க. அமைச்சரவையில் எதுவும் மாற்றம் இருக்க போகிறதா, அடுத்து யாரு துணை முதலமைச்சர் ஆக போறா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி